بعثها مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه مسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதில் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சு கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜபூர், இன்ஜீல், தௌராத், குர்ஆன் என்று 4 வேதங்கள், காலத்துக்கேற்ப 4 வேதங்கள், 50க்கும் மேற்பட்ட சுஹ்ஃபுகள், 313 ரசூல்மார்கள், 1,24,000 நபிமார்கள் என்று இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏராளமான ஏற்பாடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செஞ்சான். அதில் 1,24,000 நபிமார்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் 25 நபிமார்களுடைய பெயரை சொல்லி அதிலிருந்து 5 நபிமார்கள் அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். உலுல் அஸும், உறுதிமிக்க நபிமார்கள். அதில் ஒருத்தர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் அதிகமாக பெயர் குறிப்பிடப்படக்கூடிய நபிமார்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தர். 69 தடவைகள் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹினுடைய கட்டளையின் பிரகாரம் அவங்க ஈராக்ல பாபிலோன்ல பிறந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு பலஸ்தீன்ல ஷாம்ல இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளையின்படி மக்காவில் வந்து அங்க நபியாக அங்க கஅபாவை கட்டுறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட வஃபாத்துக்கு பின்னால் இவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் நபியாக இருக்கிறாங்க. ஆனால் மக்காவில் பிறந்தவர் இல்லை, பலஸ்தீனில் பிறந்தவர். அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மக்காவில் நபியாக இருந்துட்டு அவங்களும் அப்படி மௌத்தா போகிறாங்க. அவங்களோட மௌத்துக்கு பின்னால் 2500 வருஷங்களாக மக்காவில் எந்த நபியும் வரல, மக்காவில் எந்த நபிமார்களும் பிறக்க இல்லை. அன்புக்குரியவர்களே, 2500 வருஷம் கழிச்சு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. 1,24,000 நபிமார்கள் எந்த நபியும் மக்காவில் பிறந்ததல்ல. அல்லாஹ் அந்த மக்காவை வச்சிருந்தான்.
யாரும் வானம், கடைசியாக ஒரு நபி வருவாரு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்குரிய இடம்தான் இந்த கஅபா, அவருக்குரிய இடம்தான் இந்த மக்கா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாக மக்காவுல இருந்தாங்க, ஆனா மக்காவுல பிறக்கல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் அந்த 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 கட்டம் வரைக்கும் அல்லாஹ் எந்த நபிமார்களையும் மக்காவுல பிறக்க வைக்கல. ஒரு முற்று ஒரு மாணிக்கம் பிறக்க இருக்குது. அவருக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த நேரம் வரும் வரைக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்காக அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்ச மாதம் தான் ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த சங்கையான மாதத்தில் இருக்கிறோம். எப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழும் ஸலவாத்தும் பிறப்பும் அவங்களுடைய இறப்பும் பேசப்படக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அன்புக்குரியவர்களே, முதலாவது நாங்கள் கேட்கணும், இந்த நபி யாரு? இந்த நபி யாரு? இந்த நபி யாரு என்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்டா ஏராளமான பதில்கள் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. நான் ரெண்டை மட்டும் பேசுகிறேன். இந்த நபி யார் என்றால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் கபர், கபரிலிருந்து முதலாவதாக கபரை தட்டி கொண்டு வெளியில வரக்கூடியவர் இந்த நபிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கும், அதை தட்டி நொக் பண்ணி உள்ளுக்கு முதலாவது என்டர் ஆகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள உம்மத்தில் ஒருத்தராக நாங்கள் பிறந்துட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால சொர்க்கத்துக்கு முதலாவது நுழையக்கூடிய உம்மத்தும் நாங்க, சொர்க்கத்துக்கு அதிகமாக நுழையக்கூடிய உம்மத்தும் நாங்க. 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்து 40 சஃப் என்றா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உம்மத்து 80 சஃப்கள் இருக்கும் என்று சொல்லி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரியவங்களே, இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறதல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏண்ட புள்ள குட்டிக்கும் உங்களோட புள்ள குட்டிக்கும் அல்லாஹ் நபியுடைய நேசத்தை வாஜிபாக்கினான். அன்புக்குரியவர்களே, நான் கேட்கிற ஒரு கேள்வி, நபி யார் என்று தெரியாத ஒரு மனிதரை எப்படி நேசிக்கிறது? இம்பாசிபிள், சாத்தியம் இல்லை. உலகத்திலையும் சரி, தெரியாத ஒரு மனுஷனை பற்றி எப்படி அவங்கள நீங்கள் நேசிங்க, அவங்க மீது ஒரு லவ் ஏற்படுத்துங்க, ஒரு அன்பை உருவாக்குங்க என்று எவ்வளவு தான் சொன்னாலும் அவரை பற்றி தெரியும் எங்களுக்கு. அவரை பற்றி முன்ன பின்ன தெரியா, அவருடைய பழக்க வழக்கங்கள் தெரியா, அவரோட ஹேபிட்ஸ் தெரியா எங்களுக்கு. எப்படி தெரியாத ஒரு மனிதனை ஃபாலோ பண்ண இயலும்? எப்படி தெரியாத ஒரு மனிதனை லவ் பண்ண இயலும்? எப்படி தெரியாத ஒரு மனிதனில் அன்பு செலுத்த இயலும்? அன்புக்குரியவங்களே, அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசிக்கிறத அல்லாஹ் சுன்னாவாக ஆக்க இல்லை, வாஜிப். நான் கட்டாயம் நேசிக்கணும். நேசிக்கிறது ஈமானுடைய அடையாளம். எனவே அன்புக்குரியவர்களே, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நேசம் கொள்ள முடியாது, இம்பாசிபிள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணும் என்றால் நான் என்ன செய்யணும்? நான் தொழுவணும் என்றால் முதலாவது என்ன செய்யணும்? வுது இல்லாம தொழ இயலவில்லை எனக்கு. நான் தொழணும் என்று தக்பீரை கட்டி சரி வராது இல்லையா? தொழுகைக்கு முதலாவது தொழுகையுடைய சாவி வுது இல்லையா? அப்போ வுதுவை செஞ்சால் தானே தொழ இயலும், அப்போதானே பாசிபிள் ஆகும். இதே போலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது ஒரு லவ், ஒரு நேசத்தை, அன்பை கொண்டு வரணும் என்றால் அதை அவங்கள பற்றி விளங்கினாத்தானே அன்பொண்டை ஏற்படுத்த இயலும். எனவே தொழுகை வாஜிப் என்றதனால எப்படி வுது வாஜிபாகுதோ, தொழணும் என்றால் வுது செய்யத்தான் வேணும். வாஜிபான தொழுகையை தொழணும் என்றால் செய்கிற வுதுவும் வாஜிபாகும். இன்னைக்கு இத மாதிரி நபியை நேசம் கொள்றது வாஜிப் என்றால் நபியை நேசம் கொள்ற அந்த மெத்தட், அந்த வேயை ஃபாலோ பண்றது, படிக்கிறது, ஸ்டடி பண்றது வாஜிப். எனவே அன்புக்குரியவங்களே, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஹிஸ்டரியை படிக்கிறது வாஜிப். விளங்கு, அவங்கள படிக்கிறது வாஜிப். அவங்கள நேசம் கொள்றது வாஜிபண்டா படிக்கிறது கட்டாயம் வாஜிபாக மாறும். எனவே அன்புக்குரியவங்களே, ஒருத்தர் தெரியாம நாங்க ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப போறோம்? அந்த நபி ஸல்லல்லாஹு அவங்கள பத்தி படிச்சாத்தனே ஒரு நபி என்ற ஒரு முஹப்பத்தும் ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் உள்ளத்தில் ஏற்படும். அன்புக்குரியவங்களே, குறிப்பாக இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் மாதம் அதிகமான இடங்கள்ல, அதிகமான மஸ்ஜிதுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் சிராவும் பேசப்படுவது. நான் சும்மா கேட்கிறேன்,
வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்ட ஒரு லவ் ஒன்று எப்படி ஏற்படும் எங்களுக்கு? ஒருத்தரை பற்றி அறவே தெரியா, எங்கேயோ அங்கால இங்கால போகிற வார நேரம், ஒரு விஷயத்தோல வந்த நேரம், என்னமோ ஒரு நாள் ஒரு காதை ஒரு சப்ஜெக்ட் கேட்டுச்சுது, இதனால் அப்படி லவ் அப்படி எங்களுக்கு ஊற்றெடுத்து அளவில்லாத அன்பு வருமாண்ட சத்தியமாக வராது. இம்பாசிபிள், சாத்தியம் இல்லை. எனவே அன்புக்குரியவங்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வரிக்கு வரி படிக்கிறது வாஜிபாகுது. ஏனென்றால் நேசம் கொள்வது வாஜிபாகிறது என்றதனால. அன்புக்குரியவங்களே, நபியுடைய சீராவை படிக்காம எப்படி எங்களோட ஈமான் பரிபூரணம் அடையும்? நபியுடைய வாழ்க்கையை படிக்காம எப்படி நபியுடைய பொறுமையை விளங்கிலும், எப்படி நபியுடைய அன்பை விளங்கிலும், எப்படி எல்லாருக்கும் பிரச்சனை சமூகத்தை எங்கிருந்து உருவாக்குறது, சமூகத்துடைய மறுமலர்ச்சி எங்கிருந்து உருவாக்குறது? எல்லா வீடுகளுக்குள்ளாலையும் பிள்ளைகள் வளர்க்கறதுடைய பிரச்சனை இருக்குது, எல்லா மஹல்லாக்களையும் வாலிபர்களுடைய பிரச்சனை இருக்குது, எல்லா ஊர்களையும் டிவோர்ஸுடைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லா இடத்திலையும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் தேர்வு எங்க இருக்குது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கிறது தான் அவ்வளவு தீர்வையும் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அன்புக்குரியவங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விளங்காம எப்படி ஜிஹாத் எங்களுக்கு விளங்கிலும், எப்படி எங்களுக்கு ஜிஹாதை விளங்கப்படுத்திலும் ஒரு நன்முஸ்லிமுக்கு? நாங்கள் வாழக்கூடிய நாடு அதிகமான அதில் மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் அல்லவே. எனவே எங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லலாம்? நபியவங்க உங்களோட நபி 11 கல்யாணம் முடிச்சாங்க தானே, இப்படி எல்லாம் ஆசைக்கு முடிச்சாங்க தானே என்று கேட்டா ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிங்க, என்கிட்ட என்ன ஆன்சர் இருக்குது? நானும் தலையாட்டிட்டு போனேன்டா அவன் கொஸ்டினை நானும் ஏற்றுக்கொள்ற மாதிரி, சரிதானப்பா நபி முடிச்சிக்க தேவையில்லை தானே 11. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் நான் நீங்களும் சொர்க்கம் போறதண்டா அதுக்கு முதலாவது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நபியுடைய சீராவை படிக்காம எப்படி யூதர்களை விளங்கிலும், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஸ்டரியை படிக்காம எப்படி முனாஃபிகீன்களை விளங்கிலும், எப்படி தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கிலும், எப்படி சமூகத்தினுடைய மாற்றத்தை விளங்கிலும், சமூகம் எங்க விழுந்துச்சு எப்படி கட்டியெழுப்பணும் என்றதை விளங்குறதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிக்காம எப்படி சாத்தியமாகும்? எனவே அன்புக்குரியவங்களே, உலகத்தில் எத்தனையோ நன் முஸ்லிம்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஹிஸ்டரியும் படிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ நன் முஸ்லிம்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அன்புக்குரியவங்களே, அதில் அன்னை பெசன்ட்னு சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிக்கிறவர் அவரை மதிக்காம இருக்கேலா. இது சொல்றது அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மானோ அல்ல. இதை சொல்றது 5 நேரம் தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. அன்னி பெசன்ட் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் அவங்களோட ஹிஸ்டரியை படிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை வராம இருக்கேல, அவருக்கு வந்திருக்குது. அவர் சொல்றாரு. அன்புக்குரிய பெற்றார்களை யோசிங்க, ஏண்ட மகன் படிக்கல, ஒரு காஃபிர் படிச்சு போட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி. அன்புக்குரியவங்களே, பெர்னாட் ஷா சொல்றாரு, நபிய போன்றவங்க உலகத்தை ஆட்சி செஞ்சிருந்தா உலகம் இன்றைக்கு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டு உருவாக இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு மனிதன் இந்த 21வது நூற்றாண்டில் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சிருந்தால் என்றதை பெர்னாட் ஷா சொல்றாரு. எட்வர்ட் கிபான் சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வெற்றி வாளால அல்ல, ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினதுனால வந்துச்சு. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுடைய தலைவர் மட்டும் இல்ல, உலகத்தில் காணப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சட்ட அமைப்பு உருவாக்கின மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுனர் என்றதாக பெர்னாட் ஷா ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அன்புக்குரியவங்களே, எத்தனையோ பிரபலங்கள், எத்தனையோ சினிமா துறையில் இருக்கிறவங்க, எத்தனையோ விளையாட்டு வீரர்கள், எத்தனையோ காஃபிர்கள் நபி அவங்களோட ஹிஸ்டரியா படிக்கிற நேரம் எனக்கு இன்னும் அந்த நசீபு கிடைக்க இல்லை என்றால் நான் யார்? நசீபு கெட்டவன் இல்லையா? எனக்கு நசீபு இல்லை. அன்புக்குரியவங்களை, நான் திருப்பையும் இரக்கமாக சொல்றேன், நபியுடைய சீரா பயான் கேட்கவானும், சீராவுடைய பயான கேட்டு அதனால ஒன்று ஏற்படுத்தியில் அது படிங்க, ஸ்டடி பண்ணுங்க, ஆய்வு செய்யுங்க, பேசுங்க, 2-வே கம்யூனிகேஷன்ல படிங்க, டவுட்டை கேளுங்க. சும்மா பயான மட்டும் கேட்டுட்டு போறதுனால எங்கள்கிட்ட எந்த நோட்ஸும் இல்லை, இன்றைக்கு கேட்டது நாளைக்கு மறந்துடும். அன்புக்குரியவங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை படிக்கிறது
அது ஈமானோட கனெக்ட் ஆவினோண்டு. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாருக்கும் பரிபூரணமான முஃமினாக ஏலா, நீங்க யாரும் பரிபூரணமாக முஃமினாக மாட்டீங்க, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி. இந்த ஹதீஸை கொஞ்சம் டீப்பாக விளங்குவோமே. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஒருத்தர் உங்களோட உம்மா வாப்பா மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, வலதிஹி உங்களோட புள்ள குட்டிகள் மேலே வச்சிருக்கிற அன்பு, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தெரியும். புள்ளண்டா என் உள்ளத்தில் அது என்ன இடம், என் புள்ளைக்கு என் உம்மா வாப்பா மேலே என் புள்ள குட்டிகள் மேலே வச்சிருக்கிற அன்பை விடவும் வன்னாஸி அஜ்மஈன், உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மனிதர்கள் மேலே யார் யார் மீதெல்லாம் அன்பு வச்சுக்கிறனோ அவங்க எல்லாத்த விடவும் நபி அவங்க சொன்னாங்க, என்ன ஒருத்தர் நேசம் கொள்ள இல்லை என்றா நீங்கள் பரிபூர்ணமான முஃமின் அல்ல. இது ஹதீஸ். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும், உண்மையிலே ஏண்ட உம்மா வாப்பாவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முஹப்பத் ஏண்ட கல்புல இருக்குதா? இது சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் பரக்கத்துக்கு சொல்கிற ஆன்சர் எடுக்க வானம். யாரோட ஃபஸ்ட்டு கிறக்கம்? அல்லாவோட, ரெண்டாவது நபியோட, மூணாவது உம்மாவோட, நாலாவது வாப்பாவோட. இந்த பரக்கத்துடைய பதில் வானம். இது நாங்கள் செல்ஃப் என்கொயரி பண்ணுவோமே. ஏண்ட உள்ளத்தில் யாருக்கு முன்னுரிமை இருக்குது? ஏண்ட புல்லாண்ட எல்லாத்தையும் முற்றுவேன் நான். அதை விடவும் ஒரு படி மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேசம் வர இல்லை என்றால் நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட ஈமான் கம்ப்ளீட்டட் இல்லை, பரிபூரணம் இல்லை. எனவே சீராவை படிக்கிறது ஈமான பரிபூரணப்படுத்தும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையை படிங்க, சரியான முன்மாதிரி, அழகான முன்மாதிரி அதில் இருக்குது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் வெறுமனே கோட்பாடுகள் அல்ல. குர்ஆனுடைய வசனங்கள் கோட்பாடுகள் அல்ல. ஒன்றெடுத்து பார்த்தோம் போகிறதுக்கு. குர்ஆனுடைய வசனங்கள் நபியுடைய லைஃபோட பின்னி பிணைஞ்ச ஒன்றுதான் குர்ஆனுடைய வசனங்கள். அன்புக்குரியவங்களே, சீரா என்பது கடந்த கால வரலாறு அல்ல. அது பாஸ்ட்ல நடந்த ஒரு தனி மனிதனுடைய ஹிஸ்ட்ரி அல்ல சீரா என்றது. இதுக்கு நாங்கள் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இந்த சீரா என்றது பொதுவாக நாங்கள் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது என்னான்டா, கடந்த காலத்தில் நடந்ததை படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை படிக்கிறன்றது கடந்த காலத்தை படிக்கிறன்றது அல்ல, நிகழ்காலத்துடைய பிரச்சனைக்குரிய தீர்வை படிக்கிறது தான் அது. இப்புள்ள கரண்ட் சிச்சுவேஷனுடைய சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்றா அது அந்த சொல்யூஷன் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவில். எனவே இது ஒரு பாஸ்ட்டை படிக்கிறது மட்டுமல்ல, இது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுடைய சொல்யூஷனும் இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சீரா எங்களோட ஈமான உயிர்ப்பிக்கும். சீரா ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் 2 கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த ஜும்ஆவிலிருந்து நாங்கள் விடை பெறுவோம். எங்களை பார்த்து நாங்கள் 2 கேள்வி. முதலாவது, ஏண்ட புள்ளட்ட இன்றைக்கு வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேளுங்க, வாப்பா நபி முஹம்மது என்றால் யார்? நபி அவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களே என்றால் அந்த புள்ளைக்கு எவ்வளோ தெரியும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து. இது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு என்ன ஜும்மாவை கேட்டோம், வலது காதால் கேட்டோம், இடது காதால் விட்டோம், ஜும்மாவை ஹுத்துபாவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணினோம், நல்ல ஒரு ஹுத்துபா, கொஞ்சம் டைம் கூட, கொஞ்சம் டைம் குறவு, கொஞ்சம் அப்படி இப்படி வானம், ப்ளீஸ் பண்ணி வானம். இதை நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு ஜும்மாவை முடிஞ்சு போயிட்டு மகள் ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. என்ன தெரியுமெண்டா, பெரும்பாலான இந்த ஜெனரேஷன் பெருசா ஒன்றும் தெரியா. நான் எப்பயும் பேசுறது கற்பனையில் பேசுறது இல்லை. நான் செல்ஃபா எத்தனையோ பேரை இன்டர்வியூ பண்ணி, எத்தனையோ யூத்ஸ், எத்தனையோ பாய்ஸ் தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள்கிட்ட பேரை கேட்டால் வைஃப்ட பேரை சொல்கிறாங்க, வைஃப்ட பேரை கேட்டால் ஃபாத்திமான்றாங்க. எத்தனையோ நிகழ்வுகள். யார் இதெல்லாம்? யார்? நர்சரி போகிற பிள்ளையாண்டில் ஏ லெவல் செய்கிற பாய்ஸ்ட நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அன்புக்குரியவங்களே, ஏதோ எத்தனையோ காஃபிர்கள்
ஒரு புக் ஒன்று எழுதப்பட்டிருக்குது, நபியவர்களை பற்றி உலக மக்கள் சொன்ன செய்தி. அதில் யாரும் முஸ்லீம்கள் அல்ல, எல்லாரும் நன் முஸ்லிம்ஸ். நபி அவங்களோட ஹிஸ்டரியை ஃபுல்லாக படிச்சுட்டு சொன்ன செய்தி. மகாத்மா காந்தி சொன்னார், நபியுடைய ஹிஸ்டரியை படிக்கிற யாரும் அலாம இருக்கலாம். நாங்கள் படிக்கவும் இல்லை, அளவும் இல்லை. அன்புக்குரியவங்களே, முதலாவது இந்த கேள்வி வைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி, எனக்கிட்ட யாரும் ஒரு நன் முஸ்லீம் வந்து கேட்டேன்ட்டு என்ன பதில் இருக்குது? இதையும் நாங்கள் செல்ஃபாக கேட்டுக்கொள்வோம். எங்கள்கிட்ட பதில் இல்லை. எனவே அன்புக்குரியவங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு மஸ்ஜிதுகளை நடக்கக்கூடிய சிராவுடைய வகுப்புலையும் கொஞ்சம் பின்னுக்கு இருந்து பாருங்கள், எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலும் வயோதிபர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வாலிபர்களை கொண்டு வந்து நிர்வாகத்தாலையும் மஸ்ஜிதுடைய இமாமாலையும் ஊரில் இருக்கிற 100 வாலிபர்களை டார்கெட் பண்ணுறது கஷ்டம். அந்த சர்க்கிள் கொஞ்சம் பெருசி. ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அந்த சர்க்கிள் சிறுசி. ஏண்ட வீட்டுள்ளுக்கு ஒரு வாலிபன் தானே, அதுக்கும் என்ன சர்க்கிள்ண்டா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அது என்னால் அதிகாரம் செலுத்த முடியுமான ஒரு சர்க்கிள். ஆனால் மஸ்ஜிதுக்கோ மஹல்லாவுக்கோ நிர்வாகத்துக்கோ இமாமுக்கோ முழு ஊர்லையும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்து வைக்கலாம், ஒரு தஅவாதான் செய்யலும். எனவே அன்புக்குரியவர்களே, எப்படி தொழுகைக்கு வுது வாஜிபோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேசத்துக்கு அவங்கள பற்றி படிக்கிறது வாஜிப் என்பதை விளங்குவோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையும் இறப்பையும் வெறுமனே வருஷத்தில் ஒரு ஹுத்பாவின் மூலமாக, வருஷத்தில் ஒரு ரபீஉல் அவ்வல் மூலமாக ஏதோ காதோரமாக கேட்டுக்கொண்டு உரசிப்பட்டு கொண்டு போன செய்திகளால் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது எங்களுக்கு நேசம் கொள்ள இயலா. சத்தியமாக அது இம்பாசிபிள். எனவே அன்பு நபியுடைய சீராவை படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் தாயிஃப்ல இருந்தும் அந்த மலக்குமார்கள் அந்த மலைகளை நசுக்கி அழிச்சிட கேட்ட நேரமும் அவங்க சொன்னது, இங்குள்ள மக்கள் பின்னால் வரக்கூடியவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்களே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த நபியுடைய அந்த இரக்கத்தினால இன்னைக்கு நாங்கள்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ரஹ்மானே, அந்த நபியுடைய உண்மையான இரக்கத்தை எங்களோட கல்புகளில் ஏற்படுத்தணும் என்றா நபியுடைய வாழ்க்கையை படிக்கணும். யா அல்லாஹ், நபியுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்துடு ரஹ்மானே. நீ கியாமத்துடைய நாளில் எங்கள்கிட்ட கேட்பாய் யா அல்லாஹ், நீ ஏன் படிக்கலை என்று. யா அல்லாஹ், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம கியாமத்துடைய நாளை தடமாற வச்சிடாதே ரஹ்மானே. நீ எங்கள்கிட்ட கேட்பாய் யா அல்லாஹ், படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜிகளும் உனக்கு இருந்தும் ஏன் படிக்கல என்று கேட்டால் எந்த பதிலும் நிச்சயமாக இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கை வரலாறு படித்து அதன் மூலமாக இந்த வாழ்க்கையை மாற்றி என்ற குடும்பம் என்ற சமூகம் என்று ஒரு மறுமலர்ச்சியான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து செயல்படக்கூடிய சீதேவிகளாக நம்மனைவரையும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அதிகம் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அன்பு நபி மீது ஸலவாத்து சொல்றத நீ குர்ஆன்ல வெறுமனே ஒரு ஆர்டராக மட்டும் சொல்லாம நிச்சயமாக அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்ற, மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்ற, எனவே முஃமின்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க நீ எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்னும் எங்களுக்கு அந்த ஸலவாத்தினுடைய மகிமை விளங்குதில்லை யா அல்லாஹ், இன்னும் அந்த அன்பு நபியுடைய மகத்துவம் உள்ளத்தில் வருவதில்லை யா அல்லாஹ், இன்னும் அந்த அன்பு நபியுடைய முஹப்பத்தும் கண்ணியமும் அந்த இரக்கமும் உள்ளத்தில் கல்புல வருவதில்லை ரஹ்மானே. மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் இதை நான் சரி செய்ய இல்லை என்றா ஈமான்ல குறைபாடு உள்ளவனாக மௌத்தாகிடுவேன் ரஹ்மானே. அப்படியான மௌத்துக்கு விருப்பம் இல்லை யா அல்லாஹ், அப்படியான மௌத்து வானம் யா அல்லாஹ், நிறைஞ்ச ஈமானோட மௌத்து நசீபாக்குவாயாக. நல்லா சக்கராத்தில் கடைசி நேரம் சிரிச்ச முகத்தோட சுவர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட நம் அனைவருக்கும் மௌத்து நசீபாக்குவாயாக. கியாமத்துடைய நாளையில் ஹவுதுல் கௌசரோட நீர் தடாகத்தில் அன்பு நபியுடைய முத்தான முபாரக்கான கையால் யாழ்லா தண்ணீர் குடிக்கக்கூடிய யாழ்லா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாழ்லா சொர்க்கத்திலையும் நபியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.